ஐயோ, அவசரப்பட்டு காலிங் பெல் அடிக்க வேணாம். அவள் என்ன செய்கிறா, என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கலாம். எங்க இருக்கா? பயந்துட்டியா? சாரி. ஆமா, எதுக்கு புதுசா ஜன்னல் வழியா பாக்குற? ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணுறன்னு பார்க்கலான்னு. சரி, டோர் ஓபன் பண்றேன், நீ முதல்ல உள்ள வா. ஏய் கார்த்திக், நிஜமாவே நீ பயந்துட்டியா? ஹே, ஐம் so சாரிடா. ஆமா, எதுக்கு இன்னைக்கு இவ்ளோ லேட்டு? போகும்போது சீக்கிரம் வந்துட்டேன்னு தானே சொன்ன? அது ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருந்தது. கார்த்திக், ஒன் செகண்ட். என்னாச்சு கார்த்திக்? வந்ததும் நேரா ரூம்க்கு வந்துட்ட? டின்னர் சாப்பிடலையா? இல்லை வைஷு, எனக்கு பசிக்கலை. நீ நீ போய் சாப்பிட்டுக்கோ. ஏன், நீ மறந்துட்டியா? நைட் தான் நான் டின்னர் சாப்பிட மாட்டேன்ல. ஓ, மறந்து போச்சு. சரி, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாத. வைஷு, உனக்கு ராத்திரியில் பசிக்காதா? இல்ல, பசிக்காத. கடவுளே, எப்படியாவது இதுகிட்ட இருந்து என்னை காப்பாத்துப்பா. என்ன கார்த்திக், ஏதோ தனியா பேசுற? நான் எதுவும் தனியாக பேசலையே. தூக்கம் வருது, டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொன்னேன். பெரிய ஹீரோ மாதிரி என்கிட்டயே நடிக்கிறியா? எவ்வளோ நேரம் தான் நடிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். என்ன கார்த்திக், என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீ கொஞ்சம் தள்ளி படுக்கிறியா? கார்த்திக், எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. என்ன கட்டி பிடிச்சுக்கிறியா? ப்ளீஸ், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நான் படுத்துக்கிறேனே. அட, என்ன கார்த்திக், என்ன ஆச்சு உனக்கு? இப்படி வேர்க்குது. அது என்னன்னா, நீ வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். நீ ரொம்ப டென்ஷனா இருக்கியே. உடம்பு கூட ரொம்ப சூடா இருக்கு. ஜுரம் வர மாதிரி இருக்கே. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? இட்ஸ் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. எனக்கு எதுவும் ஆகல, நீ படுத்துக்கோ. ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல? லேட்டா? அது ஆல்ரெடி டைம் 11 ஆயிடுச்சுல்ல, அதான் தூங்கு.
என்னடா செல்லம், ஜட வேணுமா? மெழுகு அணையும் போதுதான் பிரகாசமா எரியுமா? மரத்துக்கு கால் முளைச்ச மாதிரி இருக்கிற அந்த கிழவனும் காத்து பலமா அடிச்சாலே காணாம போற நீயும் சேர்ந்து என்ன பண்ணலான்னு திட்டம் போடுறீங்களாடா? எனக்கு செஞ்சிராத, எனக்கு செஞ்சிராத ப்ளீஸ். உன்னை விடுறது நடக்காது. உன் ரத்தம் உன் மாமிசம் அது எனக்கு சொந்தம். எவ்வளவு பெரிய சக்தியும் என்கிட்ட வேலை செய்யாத. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கிறது நடக்காத காரியம். ஏய் பிசாசே, வா வா, விடுடா. இன்னைக்கு நான் உனக்கு முடிவு கட்டுறேன். அப்பா அவைகளை கொண்டு உன் பசியை தீர்த்துக்கிட்டு இருக்கல, அதை நான் வேடிக்கை பாப்பேன்னு நினைக்கிறியா? விட மாட்டேன். நீ என்ன விடலனா என் கையாலேயே நீ செத்துடுவ. என்ன விடுடா. நீ என்ன விடலனா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்ன விடு, விடுன்றல. என்ன விடுடா. என்ன விடு, விடுன்றல. என்ன விடு. காலை வந்து கெட்டியா பிடிச்சுக்கோ. பயப்படாத, வா. நீ விடு. என்ன விடு. மனுஷங்க கிட்டயே உன் நாடகத்தை ஆடுறியா? நீ யாருன்னு சொல்லு. எங்க இருந்து வந்திருக்க? எப்படி வந்த? எதுக்காக வந்திருக்க? இந்த பையனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லு சொல்லு. ஏய், உனக்கு நான் பதில் சொல்லணுமா? ஆமா, சொல்லலனா செத்து போயிடுவ. நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். சொல்லு சொல்லு. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். சொல்ல மாட்டியா? சொல்லு சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். Johnny, Johnny is Papa, eating sugar, no Papa, telling lies, no Papa. Open your mouth. உன் விளையாட்டெல்லாம் என்கிட்ட செல்லாது. சொல்லுவியா மாட்டியா? சொல்லுவியா மாட்டியா? வேணாம், நான் சொல்லிடுறேன். நான் சொல்லிடுறேன். நான் சொல்லிடுறேன். என் பேரு அமுரா. நான் ஒன்னும் இவங்க வீட்டுக்கு வரல. இவங்க தான் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள பெத்துக்கணும், குழந்தைங்கள வளர்க்கணும்னு நான் ரொம்ப கனவோட இருந்தேன். ஆனா ஆனா என் புருஷன் கெட்டவன். என் கண்ணு முன்னாடியே வேற ஒரு பொண்ணோட அவன் தொடர்பு வச்சுக்கிட்டான். எப்படியாவது என்னோட சொத்தெல்லாம் அவன் பேருக்கு மாத்திக்கணும்னு என்ன எப்படி எப்படியோ சித்திரவதை பண்ணான். எனக்கே தெரியாம ஒரு நாள் எனக்கு அபார்ஷன் ஆகுற மாதிரி பண்ணிட்டான். அது தெரிஞ்ச உடனே நான் அழுது அழுது துடியா துடிச்சேன். ஒரு நாள் அவன் குடிச்சிட்டு வந்தானா, அப்பா அவனை என் கையாலேயே கொன்னுட்டு நானும் இதே இடத்துல தூக்கு போட்டு சேர்த்துட்டேன். இந்த வீட்டுக்கு ஜோடியா வந்த இவங்களை பார்த்ததும் எனக்குள்ள இருந்த ஆசை இன்னும் அதிகமாயிடுச்சு. கார்த்திகோட மனைவிய கொன்னு அவளோட உடம்புக்குள்ள நான் புகுந்து என்னோட ஆசைகள் எல்லாம் நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆம்பளைங்கன்னா சுத்தமா பிடிக்காது. ஆனா ஆனா எனக்கு குழந்தைங்க வேணும், நிறைய குழந்தைங்க வேணும்.
அடியே, உனக்கு என்ன பைத்தியமா? உன்ன மாதிரி ஆவிகளுக்கு புரியாத ரகசியம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? இவனுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. என்னது? என்ன சொன்ன? இவனுக்கு குழந்தைய பொறுக்காதா? போச்சு போச்சு, என் நேரம் வீணா போச்சு. அடே வீணா போனவனே, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே உன்னை கொண்டு போட்டிருப்பேன். அந்த வாய்ப்பை நான் உனக்கு கொடுக்கிறேன். வாடா, வாடுறல்ல. ஆய மூடு பிசாசு. பைத்தியக்காரத்தனமா யோசிக்கிறதுக்கு நீ ஒண்ணும் மனுஷி இல்ல, நீ ஒரு ஆவி. அத ஞாபகம் வச்சுக்கோ. ஆசையை நிறைவேற்றவே உனக்கு வக்கல, என்ன அடிக்க உனக்கு வெக்கமா இல்ல? இப்படி இல்ல கார்த்திக், இவளோட காலப்பிடி. வேணாம், என்ன விட்டுருங்க, விடுங்கன்றல. இவ்ளோ தெரிஞ்ச உனக்கு நான் வெளிய வந்தேன்னா யாராலையும் என்ன தடுக்க முடியாதுன்னு தெரியாதா? இந்த உடம்ப நம்ம உடனே புதைச்சாகணும். வா, தூக்கிட்டு போலாம். கார்த்தி, நீ உடனே இந்த வீட்டை விட்டு போறதுதான் உனக்கு நல்லது. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு யாருமே வராம இருக்கிறது தான் நல்லது. ஒருவேளை உனக்கு எப்பயாவது நான் தேவைப்பட்டா அந்த நேரத்துல நான் உன் பக்கத்துல இல்லாம இருக்கலாம். பேய் ஓட்டுறதுல கை தேர்ந்த என்னோட சீடம் ஒருத்தர் இருக்கான். தேவைப்பட்டா அவனை நீ பாரு. நான் கிளம்புறேன். சரிங்க சுவாமி. இது நல்ல பிளான் தான்டா. நாளைக்கே கிளம்பலாம். ஓகே. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. ஏன்டா? எதுக்குடா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறோம். ரோட்ல திருட்டு பசங்க ஃப்ரீயா சுத்துற டைம் இது. சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேருங்க. கிளம்புங்க. சரி சரி, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பை. ஓகே, பாய். பாய். பாய்டா. பாய் பாய். பாய்.